வெல்கம் அண்ட் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுகிட்ட போய் எப்படி நம்ம ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் யாராவது ப்ரப்போஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்தோரிங்கு சிங்கக்குட்டி ஆட்டத்துக்கு மன்னன் என்ற வட்டம் கட்டி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 7 விஷயத்தை எடுத்து வந்திருக்கேன். 7 டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியனில் அது நல்லா இருந்தது அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகலாங்க. வேர்ட்ஸ்னால் வார்த்தைகளை வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைகளை வச்சு இந்த உலகத்தையும் நம்ம கையில் எடுத்து வரலாம். ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வர முடியாதா, அந்த மாதிரி தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தையை நீட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம பேசணும் அப்படின்னா, என்னடா சொல்கிற லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேச முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அந்த இடத்துக்கும் அவங்களுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு மீட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பிடிச்ச பிளேஸாக இருக்கலாம். நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடமா இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. 3வது பாயிண்ட் பார்க்கலாங்க. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மூடு. என்னடா மூடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மூடு கிடையாது. இந்த மூடு பார்த்தீங்கன்னா அவங்க மூடு கரெக்டாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க எதாவது டென்ஷன்லையோ இல்லை மைண்ட் அப்செட்லேயோ இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் கம்மியாகவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல மூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போய் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியராகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் டிஸ்கஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்த எந்த பேர் வைக்கும், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பதட்டமாக கூட இருக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்யூச்சர்ஸை பற்றி பேசாமல் மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவாயிடுச்சு அப்படின்னா மூவ் ஆன். அப்படி ஓகே ஆகலை அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு மாற்ற வேணாமா அப்படின்றது உங்கள் டிசிஷன். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ உங்களை மாற்றிக்கணும்னு நினைக்காதீங்க. அதுதான் இப்போ 5th பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க செல்ஃப் லவ். அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களாக இருந்தீங்க, அந்த மேக்கப் போகிறதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு போகிறது, அதெல்லாம் வேணாங்க. நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் எல்லாமே வச்சு நம்ம ஒரு கெத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னா அது பிரச்சனையில் போய் முடியறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு விஷயமும் கிடையாது. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோமோ அதுதான், அதாவது ப்ரப்போசல் கரெக்டாக நீட்டாக ப்ரப்போஸ் பண்ணணும், கரெக்டான டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணுனதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல், அவங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஏதாவது ஒன்று பொருட்கள், அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வாங்கிட்டு போங்க. இல்லை பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருளாக ஞாபகார்த்தமாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா எக்ஸ்ட்ராவாக இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் போய் லவ் பண்ண சொல்ல போகிறீங்க அப்படின்னா, ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தெரியாமல் போய் சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு வேறு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா நம்ம மனசு தாங்காது. அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணு முன்னாடி போய் நிற்கிறதாகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுமா கேட்டிங்கன்னா உங்களுக்கு தோணுனதை நீங்கள் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தப்போ, ஏன்னா உங்களோட மைண்ட் செட்டில் எது பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். அதை பற்றி எந்த தப்பும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஓகே சொல்லலை அப்படின்னா, அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரகடாவோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகவோ லோவாகவோ நடந்துக்காதீங்க. அடுத்து உங்களுக்கு எந்த வேலையோ அதை பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக காத்துட்ருக்க ஆள் எப்பயுமே உங்களுக்கு கூடயே வருவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை போட்டு நம்ம அவ்வளோதான் என் உலகமே உடஞ்சிருச்சு அப்படின்னு போட்டு உக்காந்துட்டீங்க அப்படின்னா, அப்படி உக்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு வேலையும் நடக்காது. அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்கள நினச்சி நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் எக்ஸ்பிரஸ் மாரி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம இன்ஜின் பிரேக் டவுன் ஆகி நின்றுட முடியாதுல்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஏன்னா இந்த செல்ஃப் லவ் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களை லவ் பண்ணல அப்படின்னு நீங்கள் ஹேட் ஆகிறத விட உங்களை நீங்கள் நிறையாவே லவ் பண்ணுங்கள். அவங்க ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணல அப்படின்னாலும் ஒரு நாள் நீங்கள் பெரிய ஆள் ஆகி எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்றத காட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கொடுக்குற சிறப்பான ஒரு சம்பவமாக இருக்கும். அது மட்டும் இல்லை சிறப்பான ரிப்ளேவாகவும் இருக்கும். லாஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லவ்ங்க. லாஸ்ட் பாயிண்ட் தான் லவ். என்ன நீங்கள் ப்ரப்போஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் வரும். அதுதான். அப்படி லவ் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லவ் வந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 2 பேரை ஷேர் பண்ணிவிட்டு, நீங்கள் ஷேர் பண்ணுறது ஒரு ஆள் கிடச்சாச்சு, ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை
என்னடா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மறந்துடவே அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அவங்க உங்களை லவ்வருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு ஹாப்பியாக இருங்க. அதேமாரி நம்ம சேனலை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 2 பேரும் சேர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள். அது வரைக்கும் உங்களிருந்து இந்த வேறு பெறுது நான் உங்கள் சந்தோஷ். Cheers guys, signing off. A few moments later. இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள தான் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் இந்த வீடியோவில் ஏன்டா அப்படி ஒரு எடிட்டும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயமே உங்கள் மனசில் இருக்கவங்க யாரோ அவங்கள இமேஜின் பண்ணி அவங்கள வச்சு பண்ணுறது தான் இஸ் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தவிர்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் போய் ஆன்லைனை தவிர்த்துட்டு ஆன்லைனோ ஏதோ ஒன்றுங்க நேரில் லைவாக போயிட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே வராது. முடிஞ்ச அளவுக்கு அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 0 பாயிண்ட்டாக போட்டுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் 7 பாயிண்ட் எழுதுனேன். அதில் பார்த்தீங்கன்னா இதை சொல்ல மறந்துட்டேன். அதனால் திருப்பி வந்து இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் பற்றி நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.